நீ வந்து குடும்பத்தை விட்டு இல்ல, குடும்பம் தான் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கு. நீ வந்து குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவன். நீ ஒரு அப்பனா இருக்க தகுதி இல்ல, ஒரு புருஷனா இருக்க தகுதி இல்ல, நீ ஒரு மானகட்டவன். 41 உயிர் பலியாயிருச்சு. ஒரு கஷ்டம் இருக்கா? ஒரு வலி இருக்கா? ஒரு வேதனை இருக்கா? ஒரு துயர வெளிப்பாடு இருக்கா? கரூர்ல மட்டும் நடந்தது. சிஎம் சார் ஏமால என்ன சினிமா டயலாக் பேசுறீங்களா? நடிகன் மனநிலையில இருந்து வெளியில வாங்க, இல்லன்னா அரசியலுக்கு வராத, ஓடி போயிரு. இனிமே நான் எழுதி வச்சுங்க சார், இனிமே விஜய் என்கிற அந்த மனிதருடைய அரசியல் வந்து யார் தெரியுமா, யார் கையில இருக்கு தெரியுமா? இப்ப அமித்ஷா கையிலயும் மோடி கையிலயும் ஆர்எஸ்எஸ் கையிலயும் இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்படி ஒரு குற்றம்? ஆமா, நேரா சிபிஐ வேணும்னு கேக்குறாங்க. 41 உயிர் பலி ஆயிருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். சிம்பிள். ஒரு மனிதருடைய மரணம்ன்றது அவ்வளவு கொடூரமா. இப்ப அந்த மக்கள் யாரு? செத்து போன மக்கள் யார் சார்? செத்து போன மக்கள்லாம் அப்பாவி மக்கள். ஒரு ரசிகரெல்லாம் தெரியாது, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கு விஜய் வராரு, விஜய் நம்ம பார்க்கணும். நீ 8:45க்கு டைம் போட்டுட்டு ஏன் சார் 2 மணிக்கு நாமக்கல் போன? 8:45 தான் சென்னையில இருந்து கிளம்புனதா? யார் உன்னை கிளப்ப சொன்னது? அப்ப உன்னுடைய திட்டம் என்ன? உன்னுடைய செயல்பாடு என்ன? நீ ஏற்கனவே திட்டமிட்டு அந்த 41 பேரையும் பலி வாங்கியிருக்க. நீ கொலைகாரன்.